வருஷமாய் கூனியா இருக்கிறாங்க. இந்த 18 வருஷமாய் பலவீனப்படுத்துற ஆவியை கொண்ட அந்த அம்மா 18 வருஷமாய் நிமிரக்கூடாத அவர்கள் 18 வருஷமாய் தேவனுடைய ஆலயத்தை விடல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறத விடல, தேவனை ஆராதிக்கிறது ஒரு நாள் விடலங்க, தேவனை தேடுறதை விடலங்க. பலவீனம் ஒரு பக்கம், ஆனால் கர்த்தருக்குள்ள பலன் கொள்ளும்படி அவர்களுக்குள்ள இருந்த அந்த பலனை வைத்து தேவனை தேடினார்கள். ஆவினால் பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவை பலவீனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினாருங்க. அவள் மேல் கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசுவின் கரம் அவளை தொட்டு சுகமாக்கினது. அவர்கள் உடனே எழுந்து நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாருங்க. ஆமாங்க, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, அப்படி சமூகத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீர் வடிக்கும் பொழுது பலத்தின் மீது பலன் கொள்வீர்கள். உங்களை பலவீனப்படுத்துகிற பிசாசை ஜெயிப்பீர்கள், வியாதியை ஜெயிப்பீர்கள், கண்ணீரை ஜெயிப்பீர்கள், போராட்டங்களை ஜெயிப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய பலனை, பரிசுத்தாவின் பலனை நீங்கள் பயன்படுத்துங்க.